நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அத்திமரத்தின் துளிரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையும் என்கிறதான காரியங்களை குறித்து நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். திரித்துவம் என்கிறதான வார்த்தை பரிசுத்த வேதாகமத்தில் இல்லை. அதே போல ரகசிய வருகை என்கிறதான வார்த்தை பரிசுத்த வேதாகமத்தில் இல்லை. ரகசிய வருகை என்ற வார்த்தை வேதாகமத்தில் இல்லாத போனாலும் ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகை இருக்கிறது. இந்த ரகசிய வருகையைத்தான் சபை எடுத்துக் கொள்ளப்படுதல் என்று வேதம் கூறுகிறது. இந்த தினத்துல போன வாரம் நான் சொன்ன வண்ணமாக சபை எடுத்துக் கொள்ளப்படுதல் என்றால் என்ன என்கிற தலைப்பின் கீழே சிறு காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். சபை எடுத்துக் கொள்ளப்படுதல் என்று சொல்லப்படும் பொழுது இரண்டு வகை கூட்டத்து மக்களை அதை குறிக்கிறது. யாரை குறிக்கிறது? ரெண்டு கூட்டத்தாரை குறிக்கிறது. எடுத்துக் கொள்ளப்படுதல் என்கிறதான வார்த்தை அது 1 தெசலோனிக்கேயரின் நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே 16வது வசனம் இப்படியாக சொல்கிறது. அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமா இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படி கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம் என்று அந்த வார்த்தை கூறுகிறது. அந்த 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இங்கே ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்னு, உயிரோடு கூட இருப்பவர்கள். ரெண்டு, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். உயிரோடு கூட இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அதே போல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் கல்லறைகள் வெடித்து உயிர் தருவார்கள். இந்த இரண்டு கூட்ட மக்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அதனால்தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு நிமிஷத்திலே அழிந்து போகும் வாழ்க்கைதான். அது எத்தனை 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 இன்பம் வாழ்க்கை தான் அப்படின்னு தேவ ஊழியர் பால் குமரன் என்பவர் பாடியிருக்கிறார். ஒரு நிமிஷத்திலே முடிந்து போகும் வாழ்க்கை தான். இங்கே சொல்லப்படுகிறது, ஒரு நிமிஷத்திலே ஆண்டவர் உங்களை என்னையும் மறுரூபமாக்குவார். அல்லேலூயா. அந்த 52வது வசனம் கூறுகிறது, எக்காலம் தொனிக்கும் போது அப்பொழுது மருத்துவ அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும். அப்போ ரெண்டு கூட்டம் இந்த இடத்துல இருக்குது. என்னென்ன கூட்டம்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் உயிரோடு கூட இருக்கிற நாமும் மேகங்கள் மேல் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். மகிமையின் ராஜா மகிமையோடு வருகிறார் மேகமீதில். ஆனந்தமே 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 பேரானந்தமே. ஆவியும் மனவாட்டிய வா என்பார். ஆவியும் மனவாட்டியே அவரோடு கூட சென்று விட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. அந்த 53வது வசனம் சொல்கிறது, அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தடுத்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும்
சாவுக்கு ஏதுவாகியது சாவாமையை தடுத்துக் கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியை தான் சபை எடுத்துக் கொள்ளப்படுதல் என்று கூறுகிறது. இந்த நிகழ்ச்சிய உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்படுவதும், மரித்தவர்கள் கல்லறைகள் வெடித்து உயிர்த்தெழுந்து மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிறதான இந்த நிகழ்ச்சியை தான் சபை எடுத்துக் கொள்ளப்படுதல் என்று வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இப்படியே போய்விட முடியாது. 2 சட்டைகளினால் கால்களை மூடி, 2 சட்டைகளினாலே முகங்களை மூடி, 2 சட்டைகளினாலே அடித்து சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என பாடிக்கொண்டே அதோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம். இதைத்தான் யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா தேவன் வானத்தை பூமியை சந்த சராசரங்களையும் படைத்தார். ஆனா மனிதனையோ நமது ரூபத்தின்படியும் நமது சாயலின்படியும் மனிதனை உண்டாக்குவோமாக என்று உண்டாக்கினார். அல்லேலூயா. மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன் அல்ல. மனுஷன் குரங்கிலிருந்து வந்திருந்தா குரங்குடைய ரத்தத்தை மனுஷனுக்கு செலுத்தலாம். மனுஷ ரத்தமே மனுஷனுக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஏ ரத்தம்னா ஏ குரூப்ல தான் செலுத்த முடியுது. பீனா மாத்தி செலுத்தின அவன் என்ன பண்ணிடுவான்? செத்துருவான். அது போல ரத்தத்துல பல வகையான குரூப் இருக்குது. ஏ, ஏபி, ஏ பாசிட்டிவ், ஓ, ஓ நெகட்டிவ், இப்படி நிறைய இருக்குது. அந்தந்த குரூப் ரத்தம் தான் அவனுக்கு சேரும். மாத்தி செலுத்தினா மனுஷ ரத்தத்தை செலுத்தினாவே செத்து போயிடறானா, குரங்கு ரத்தத்தை செலுத்தினா உயிரோடு இருப்பானா? டார்வின் தான் சொன்னா மனுஷன் குரங்குல இருந்து வந்தான்னு. அந்த குரங்கு சொல்லிட்டு அந்த குரங்கு செத்து போச்சு. ஆனா அந்த குரங்கு கடைசியில் என்ன சொல்லிச்சு தெரியுமா? எந்த குரங்கு? டார்வின் என்ற குரங்கு, நான் தப்பான காரியத்தை உலகத்துக்கு சொல்லிட்டேன்னு அந்த குரங்கு செத்து போச்சு. அதை பிடிச்சிட்டு டார்வின் பரிணாம குழுன்னு ஒரு குரங்கு கூட்டம் சுத்திட்டு இருக்கு. ஆனா தேவனுடைய பிள்ளைகளை என்றுமே அதை ஏற்றுக்கொள்வதில்லை. தேவ சாயலின்படி மனிதன் உண்டாக்கப்பட்டான், தேவ ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டான். அதனால வசனம் சொல்கிறது, இப்பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், இனி எப்படி இருப்பீர்கள் என்று தெரியாது, ஆனாலும் அவரை தரிசிப்பதையால் அவர் இருக்கிற வண்ணமாய் அவருக்கு ஒப்பாக மாறினீர்கள். எப்பொழுது? இமை பொழுதே. அல்லேலூயா. இமை பொழுது நான் உங்களை கைவிட்டு, அதே போல இமை பொழுது உங்களை என்ன பண்ணுவாரு? மறுரூபமாக்குவார். மாக்குவாரா? மாக்க மாட்டாரா? நீங்க நினைச்சுக்காதீங்க. மறுரூபமாக்குவது என்பது, காரு உடைஞ்சு போயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா பட்டறைக்கு கொண்டு போய் டிங்கரிங் பார்த்து பெயிண்ட் அடிச்சு ஸ்ப்ரே அடிச்சு காரை புதுசா கொண்டு நிறுத்திடுறான். அது போல கல்யாண பொண்ணு எங்க போகுது? பியூட்டி பார்லருக்கு போயிட்டு டிங்கரிங் பண்ணி பல்லங்களெல்லாம் பார்த்து ரெடி பண்ணி நல்லா பவுடர் கூட அடிச்சு கொடுத்துட்டு, அப்படி கிடையாது. நம்மளே மாறிடுவோம். அல்லேலூயா. மறுரூபமாக்கம் என்பது இம்மை பொழுதிலே ஆண்டவர் உங்களை என்னை மறுரூபமாக்கப்பட்டு இந்த மனவாட்டியாகிய சபை அப்படியே எடுத்துக்கொள்ளப்படும். இதுதான் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நிறைய பேர் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து வர்றன்னு சொல்றாரு. என்ன வழி? அந்த வசனம் சொல்றது, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்துல வருவார், என்ன பண்ண மாட்டாரா? தாமதம் பண்ண மாட்டார். ஒரு கதை சொல்றாங்க, நரகத்திலே பிசாசுகளின் மாநாடு ஒன்று நடந்தது.
அதிலே மக்களை ரட்சிப்பின் பாதையில் விடாமல் தடுப்பதற்கு எப்படி என்ற திட்டம் தீட்டப்பட்டது. முதல் வரிசையில் இருந்த குட்டி பிசாசு கூறியது, தேவன் இல்லை என்ற செய்தியை உலகம் முழுவதும் என்ன பண்ணிடலாம், பரப்பிடலாம். மற்றதெல்லாம் என்ன சொல்லிச்சான், இது ஏற்கனவே பல மக்கள் கூறி வருவது தானே, புதிதான செயல். நிறைய பேர் சொல்றாங்க, இப்ப என்ன இல்ல, கடவுள் இல்ல, கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு வர்றாங்க, இது ஏற்கனவே அவங்களே பண்ணிட்டு வர்றாங்களே அப்படின்னு சொல்லிச்சான். இன்னொன்னு சொல்ல, பிசாசு நரகம் இல்லை என்கிறதான செய்தியை என்ன பண்ணலாம், பரப்பலாம் என்று சொல்லிச்சான். இப்ப நரகம் இல்லைன்னு சொன்னா சொர்க்கம் ஒண்ணு இருக்க என்ன பண்ண போறது இல்ல, இருக்க போறது இல்ல. அதனால என்ன சொல்லிச்சுங்கன்னா, அப்படியானால் சொர்க்கம் பற்றியான செய்தியை மக்கள் விசாரிப்பார்களே, இது சரியான திட்டம் அல்ல என்று மற்றொரு பிசாசு இப்படி சொல்லிச்சான். இன்னொன்னு சொல்லிச்சான், இயேசு வர தாமதமாகும், அதனால என்ன பண்ணு, எப்படி வேணுமாலும் நீ வாழ்ந்துக்க, வர்றன்னு சொன்னவர் வருவாரு, ஆனா என்ன ஆகும், கொஞ்சம் நாள் கழிச்சுதான் வருவாரு, அதனால கொஞ்சம் பெப்பூத்திக்க, ஒரு தம்மு இழுத்துக்க, நீ மனப்போட போக வாழ்ந்துக்க, உங்க இஷ்டம் போடப்படி இருந்துக்க, வர்றன்னு சொன்னவர் வருவாரு, ஆனா என்ன ஆகும், தாமதமாகும். அதனால நீ என்ன பண்ணு, வாழ்ந்துக்க. அப்ப எதுக்கு உலகத்துல வாழ்ந்த, எதுக்காக பிறந்த, புண்பட்ட நெஞ்ச கொஞ்சம் என்ன பண்ணு, முகத்து ஆத்துக்கன்றா. ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்து சொன்னாராம், பிரசங்கம் பண்ணாராம், ஒரு சாராய பாட்டில் அது ஒரு பூச்சி தூக்கி போட்டாராம், அது துடிச்சு செத்து போச்சான். தண்ணீர போட்டாராம், அது பண்ணி தெரிச்ச உயிரோடு இருந்துச்சான். அப்ப ஒரு பிரசங்கம் பண்ணாரு, இந்த பூச்சி உள்ளது எவ்வளவு செத்து குடிச்சு பாருங்க, அது போல சாராயத்தை குடிச்சா நீங்களும் செத்து போயிருங்க. புதுசா சொன்னா, என் வயிற்றுக்குள்ள நிறைய பூச்சி இருக்குது, என் வயிற்றுக்குள்ள நிறைய பூச்சி இருக்குது, இது கொஞ்சம் போனா இவன் எவ்வளவு பெரிய ஞானி இருப்பான். அதனால நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, வருகிறவ எப்படி வர்றாரா, கொஞ்சம் தாமதிக்கிறாராம். அதான் சொல்றது, வருகிறவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தாமதியாமல் அவர் என்ன பண்ணுவாராம், எப்படி வர்றாராம், சீக்கிரமாய் வருகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, வரன்னு சொன்னாங்க வருவாருங்க, ஆனா இயேசுநாதர் நான் தாமதம் வரும்னு சொன்னார். எப்படி சொன்னாரு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 34வது வசனம் சொல்கிறது, அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். என்ன சொல்லுதா, ஒரே படுக்கை யார் படுத்துட்டு இருப்பாங்க, கணவன் மனைவி அதிகமா படுத்திருப்பாங்க. ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், ஒருவர் என்ன பண்ணுவாங்க, கைவிடப்படுவாங்க. 35ஆம் வசனம் சொல்கிறது, திரியை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், 2 பேர் ஒன்னாதான், ஒன்னா அழைச்சிட்டு இருப்பாங்க. ஒன்னு அப்படி சுத்திட்டே தான் இருக்கு, கை இருக்காது, ஒன்று இருக்காது, ஆள் இருக்காது, எடுத்துக்கொள்ளப்படுவான். ஒருத்தர் என்ன பண்ணுவா, கைவிடப்படுவாள். அப்போ 2 பேர்ல ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ரட்சிக்கப்பட்டவன் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் கைவிடப்படுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உலகம் முழுவதும் இப்ப 11:30 மணி இருக்காது, ஒவ்வொரு நாட்டுக்கும் நேரம் மாறுபடும். அதனால தான் அந்த உண்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சில பேர் கூரைகள் மேல 2 பேர் மேய்ச்சிட்டு இருப்பான், சில பேர் திரிகை அரைச்சிட்டு இருப்பாங்க, சிலர் வயல்வெளியில் இருப்பாங்க. இப்போ இங்கே 11:30 மணி என்றால் மலேசியாவில் 1 மணி, அப்படியே மாறும். நமக்கும் கனடாவுக்கும் ஏறக்குறைய 11:30 மணி நேரம் டிஃபரெண்ட் இருக்குது. இப்படி மாறும் பொழுது காலங்கள் சூழ்நிலைகள் மாறுவது போல அங்கங்க நடைகிறதான வேலை சம்பவங்கள் என்ன பண்ணும், மாறும். சிலர் தூக்கி கொண்டிருப்பார்கள், சிலர் வேலைக்கு போய் கொண்டிருப்பாங்க, சிலர் வேலையை முடிச்சு திருப்பி கொண்டு வருவாங்க. எப்படி இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஒருவன் போஜன படியாக
காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கையை மெல்லிய மாவா இருப்பதாக அவன் அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூப வர்க்கம் போட்டு அதை ஆரோனின் குமாரராகிய ஆசாரியரிடத்தில் கொண்டு வருவானாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய தூப வர்க்கம் எல்லாவற்றோடும் எடுத்து அதை பலிபீடத்தின் மேல் ஞாபக குறியாக தகனிக்க கடவன். அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. அந்த போஜன பலியில் மீதியாய் இருப்பது ஆரோனையும் அவன் குமாரனையும் சேரும். கர்த்தருக்கு இடும் தகன பலிகளில் இது மகா பரிசுத்தமானது. என்ன பலி? தகன பலி. அது என்ன மாவு? மெல்லிய மாவு. இப்ப மாவு எப்படி, கோதுமை மாவு எப்படி வருது? கோதுமையில இருந்து வருது. அரிசி மாவு எங்க இருந்து வருது? பயிர் மாவு பயிர்ல இருந்து வருது. இப்ப இங்க மெல்லிய மாவு எப்படி வரும்? தானியங்களை சுத்தப்படுத்தி எதிர போட்டு அரைக்கணும், திரிகளை போட்டு அரைக்கணும். திரிகளை போட்டு அரைக்கும் பொழுது முழு மணியாக இருக்கிறது என்ன பண்ணும்? உடையும், ரெண்டு ரெண்டா உடையும். திருப்ப சுத்த சுத்த என்ன பண்ணும்? 2 4 ஆகும். திருப்ப சுத்த சுத்த 4 8 ஆகும். திருப்ப சுத்த சுத்த 8 32 ஆகும். அப்படி அப்படியே 64 ஆகும். அப்புறம் மாவோடு மாவு ஒன்னோடு ஒன்று என்ன பண்ணிடும்? அப்போ இந்த மெல்லிய மாவினால் செலுத்தப்படுகிறதான அந்த பலி ஆண்டவருக்கு மகா. பக்தன் பாடுகிறான், உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத. அப்போ இந்த மெல்லிய மாவாய் மாறப்பட வேண்டுமானால் தானியங்கள் உடைக்கப்பட வேண்டும். தானியங்கள் இரண்டாவதாக நொறுக்கப்பட வேண்டும். மூன்றாவது தானியமாகப்பட்டது தனித்தன்மையை இழந்து ஐக்கியமாய் மாற வேண்டும். என்ன பண்ணணும்? தானியம் உடைக்கப்பட வேண்டும், தானியம் நொறுக்கப்பட வேண்டும். நொறுக்கப்பட்டு ஒன்றோடு ஒன்றாக கலந்து என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஒன்னோடு ஒண்ணு இந்த மாவு கலக்கணும். ஆண்டவரோடு நாம் ஒன்றோடு ஒன்றாய் கலந்து விட வேண்டும். வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார் என்கிற அளவுக்கு உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஒன்றாய் இணைக்கப்பட்டு செலுத்தப்படுகிறதான அந்த பலி அவருக்கு மகா பரிசுத்தமாய் காணப்படுகிறது. அதெல்லாம் எழுதுற பாட்டுல வேலி அழைத்து காத்து கொள்வி பக்தன் யோபு வீட்டை போல தண்ணீர் ஊற்றி வளர்த்திடுவி. தண்ணீர் ஊற்றி வளர்த்திடுவி. உலகம் எங்கும் பலன் கொடுத்திடுவோ. உலகம் எங்கும் பலன் கொடுத்திடுவோ. நீரே மெய்யான திராட்சை செடி. ஹல்லேலூயா. அப்போ தானியமாகப்பட்டது திரிகளை போட்டு திரிக்கும் பொழுது உடைக்கப்படணும், நொறுக்கப்படணும். ஒன்றோடு ஒன்றாய் கலந்து ஒரே ஐக்கியம் உள்ளதாய் மாறும் பொழுது அந்த மாவிலே செய்யப்பட்டதான பலி கர்த்தருக்கு மகா பரிசுத்தமானது. எனவே நான் யார் தெரியுமா? நான் எப்படி பாடுவேன் தெரியுமா?
என் குரல் குயில் போல இருக்கு தெரியுமா, நான் மைக்கேல் ஜாக்சனை போல ஆடுவேன் தெரியுமா, எனக்கு எவ்வளவு ரசிகர்கள் மன்றத்தில் இருக்கிறாங்க தெரியுமா, எனக்கு லட்சங்கள் இருக்கிறது தெரியுமா, எனக்கு எவ்வளவு பணங்கள் இருக்கு தெரியுமா, இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட பலிக்காதுங்க. நீ உடைக்கப்பட்டிருக்கணும், நொறுக்கப்பட்டிருக்கணும், ஆண்டவரோடு கூட ஒன்றோடு ஒன்றாக பிசைக்கப்பட்டிருக்கணும். எரேமியா 18 அதான் சொல்லப்படுகிறது. அந்த களிமண் குயவனுடைய கைகளில் கெட்டு போயிடுச்சு. அவன் தனக்கு இஷ்டமானபடி வேறொரு பாண்டமாய் அதை வணங்கான். அந்த மண்ணு மேல குயவனுக்கு அதிகாரம் இருக்குதே தவிர குயவன் மேல மண்ணுக்கு அதிகாரம் இல்லை. அவன் நினைச்சா ஒரு சொப்பா வணையலாம், அவன் நினைச்சா மீன் சமைக்கிற ஒரு சட்டியா வணையலாம், இல்ல ஒரு மண் பானையா செய்யலாம். அவன் என்ன நினைக்கிறானோ அதைத்தான் செய்ய முடியுமே தவிர இவன் இஷ்டத்துக்கு தான் செய்வானே தவிர களிமண் என்ன அப்படி செய் இப்படி செய்யலாம் சொல்ல முடியாது. அது போல நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களையும் என்னையும் வணைந்து விடுவார். உயவனே உயவனே படைப்பின் காரணனே, வெறுமையான பாத்திரம் நான், என்னை வெறுத்து தள்ளாமலும் என்னை என்ன பண்ண நிரம்பி வழிகிற பாத்திரமாய் என்னை வணைந்திடுமே. ஏன் ஆண்டவர் உங்களை நிரம்பி வழியக்கூடிய பாத்திரமாய் அவரால் வணைய முடியாதா? முடியாதா? நீங்க நினைக்கலாம். அதனால தேவனுடைய பிள்ளைகளை எப்போ எனக்கு அது தெரியும் எனக்கு இது தெரியும் நம்ம நினைக்கிறோமோ, சில சமயத்துல நான் கூட சொல்லுவேன், இந்த ஊழியை இல்லாவிட்ட நான் எதை வேணுமாலும் நான் செய்வேன் நினைப்பேன். எனக்கு டைலரிங் தெரியும், வயல்வெளியில வேலைகள் தெரியும், கட்டட வேலை தெரியும், மூட்டை தூக்குற வேலை தெரியும், எல்லா வேலை சரி எப்படியா இருந்தாலும் பொழைச்சிக்கலாம். நீ 1000 வேலை செஞ்சாலும் ஒரு வேலையை உருப்படியா கத்துக்கணும். எதையாவது ஒரு வேலை உருப்படியா கத்துக்கணும். அந்த உருப்படியா கத்துக்கிட்ட ஒரே வேலை இந்த வேலை தான். என்ன வேலைதான்? ஊழியம் ஊழியம் ஊழியம். என்ன ஊழியம்? கர்த்தருடைய ஊழியம். அந்த ஊழியத்தை ஒழுங்கா நம்ம செஞ்சோம்னா போதும். அப்போ நொறுக்கப்படணும், உடைக்கப்படணும், ஒன்றோட ஒன்றா ஏன் கேட்டா கொலோசியர் 1:28 சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்கு தேறினவனாக நிறுத்தும்படி அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கு புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். ஒருத்தனை கெட்டு போவது என்ன ஆண்டவருக்கு சித்தம் இல்ல. நிறைய சொல்றாங்க, நான் இப்படியோ ரட்சிக்கப்பட்டுட்டேன், நல்லதுதான். நம்ம குடும்பம் என்ன ஆகுறது, கணவன் என்ன ஆகுறது? சிலர் சொல்லுவாங்க, நான் இங்க படுறப்ப ஏற்கனவே என் புருஷன்கிட்ட நரக வேதனை தான் படுறேன், அவரு வேற அங்க வந்தாருன்னு அங்கேயும் போய் என்ன பண்ண முடியாது, நரக வேதனை நான் படுற வர அவரேங்க போட்டோம் நரகத்துக்கு போட்டோம். அப்படி எல்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். நம்ம நல்ல நடத்தைகளினாலே அவருடைய ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். எல்லாருமே கர்த்தரை நம்பணும். ஒருத்தனை கெட்டு போவது தேவனுக்கு சுத்தம் அல்ல. அது கொலோசியர் 1:29 சொல்லுது, அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியையை நடப்பிக்கிற அவருடைய பணத்தின்படியே போராட பிரயாசப்படுகிறேன். சொல்றான், நிறைய காரியங்களை போல் சொல்றார். கிறிஸ்தனுக்கு ஜீவன், சாவனுக்கு நல்ல போராட்டத்தை போராடி என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கீழே எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறான். நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல ஒருவன் என்னை பின்பற்றி வரக்கடவன் என்று சொல்கிறான். கிறிஸ்துவை போல நான் 5 முறை அடிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறான். ஏன்? சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கிறியா செத்தையா என்பது முக்கியம் அல்ல. உயிரோடு இருந்தாலும் துதி பாடிட்டு போயிடணும், மரித்தாலும் எழுந்து துதி பாடிட்டு போயிடணும். அல்லேலூயா. இதற்கு பெயர்தான் சபை. என்றால் என்ன? இயேசுவுடைய தலை. சபை என்ன? அதுக்கு பேர் என்னது? இயேசுவினுடைய தலை. தலை இருக்கும்போது என்ன பண்ணக்கூடாது? வாழ ஆடக்கூடாது. அப்ப தலை, மனைவிக்கு புருஷன் தலை, புருஷனுக்கு கிறிஸ்து தலை, கிறிஸ்துவுக்கு பிதா தலை. அந்த ஆர்டர் படி போடுச்சுன்னா வாழ்க்கை முழுவதும் சிறப்பாய் போய்விடும். சிலர் தன்னுடைய புருஷர்களை
அவனை அடிமையாக்கி அடிமைக்கு மனைவியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில அடிமையான தன்னுடைய புருஷனை அரசனாக்கி ராஜாக்களுக்கு மனைவியாக வாழ்கிறார்கள். உங்க வாழ்க்கை ராஜாவுக்கு மனைவியா வாழ்றீங்களா, அடிமைக்கு மனைவியா வாழ்றீங்களா, நீங்க பார்த்துக்கணும். வயலில் இருக்க 2 பேரில் ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று நம்ம வாசித்தோம். 2 பேர் ஒன்னாதான் மேய்ச்சிட்டு இருக்கான். ஒருத்தர் எடுத்துக் கொள்ளப்படுறான், ஒருத்தர் கைவிடப்படுறான். இந்த மெல்லிய மாவினால படைக்கிறது கர்த்தருக்கு மிகவும் எப்படி இருக்குதான்? பரிசுத்தம். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் விசுவாசம் இல்லாமல் ஒருவன் தேவனுக்கு. அப்போ விசுவாசம் என்பதும் பரிசுத்தம் என்பதும் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில 2 கண்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது, பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்கவும் முடியாது. அப்போ இந்த மெல்லிய மாவாய் மாற வேண்டுமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கோதுமை மணியானது நிலத்தில் ஒழுங்கு செத்தால் ஒளி அது என்ன கொடுக்காது? சுயமென்னில் சம்பலாய் மாற சுத்தாவியே காணல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்யுமே. அப்ப சுயமென்னில் சாம்பலாய் மாறணும். அந்த சுய மாறணும் மணி உடைக்கப்படணும். அந்த மணி உடைக்கப்படுவது மாத்திரமல்ல, அது நொறுக்கப்படணும். நொறுக்கப்படுவது மாத்திரம ஒன்னோடு ஒண்ணு மிக்ஸ் ஆயிடணும். அப்படி செய்யப்பட்ட மாவு தேவனுக்கு மெல்லிய மாவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மெல்லிய மாவுனா என்ன அப்படியே கொஞ்சம் பார்த்து யாராயும் பயன்படுத்தி இருக்கிறாங்களா? ஆதியாகம புத்தகத்துல 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்திலே சாராளிடத்துக்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்ப சுடு என்றான். அப்பொழுது சொன்ன உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்க? போயிட்டு பிசைஞ்சு அந்த 3 தூதர்களுக்கும் கொடுக்கும் பொழுது அவர்கள் அதை புசித்தார்கள். இந்த லேவியராகமத்துல அந்த காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது மெல்லிய வஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே என்று ஆராயும் பொழுது ஆதியாகமத்தின் புத்தகம் 41வது அதிகாரம் 42வது வசனத்துல, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையில போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணிகளை அவன் கழுத்திலே தரித்து. மெல்லிய மாவு, மெல்லிய வஸ்திரம். இந்த மெல்லிய வஸ்திரங்களை குறித்து மத்தேயு 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும், லூக்கா 7ஆம் அதிகாரம் 25வது வசனமும், வெளிப்படுத்தல் 15:6 இந்த மெல்லிய வஸ்திரம் என்பது என்னன்னா, அது பரிசுத்தவான்களுடைய நீதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக யாத்திராகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம் 39வது வசனத்தை ஆராயும் பொழுது மெல்லிய பஞ்சு நூல் என்று சொல்லப்படுகிறது. மெல்லிய பஞ்சு நூலால் விசித்திரமான உள் சட்டையையும் மெல்லிய பஞ்சு நூலால் பாகையையும் உண்டாக்கி இடைக்கச்சையை சித்திரத்தையல் வேலையாக பண்ணுவாயாக. மெல்லிய பஞ்சு நூல். யாத்திராகமம் 39:28 சொல்கிறது, மெல்லிய சணல் நூல் மெல்லிய பஞ்சு நூலால் பாகையையும் அலங்காரமான குல்லாக்களையும் திரித்த மெல்லிய சணல் நூலால் சல்லடங்களையும் உண்டாக்குவாயாக. இதை நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 16வது அதிகாரம் 4வது வசனம் 32வது வசனம், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம், 1 நாளாகமம் 15:27 ஆகிய இடங்களிலே இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது மெல்லிய சத்தம். ஞாபகம் வருதா? மெல்லிய சத்தம்னா என்ன ஞாபகம் வருது? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, பூமி அதிர்ச்சிக்கு பின்பு
அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினிக்கு பின்பு அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. எலியாவோடு கூட கர்த்தர் பேசும் பொழுது பூமி அதிர்ச்சி வந்தது, நிலநடுக்கம் வருது, எல்லாம் வருது. அதுல எல்லாம் கர்த்தர் இல்ல, என்ன வந்துச்சு? அக்கினி வந்துச்சு, அக்கினியில கர்த்தர் இல்லையா. அதுக்கு பின்பதாக மெல்லிய சத்தம் உண்டானது. அந்த சத்தம் தான் யாருடைய சத்தம்? அல்லேலூயா. சத்தம் என்பதற்கு ஓசை என்கிறதான பொருள், துணி என்கிறதான பொருள் உண்டு. சத்தம் என்பதற்கு ஓசை என்றும் துணி என்றும் பெயர் உண்டு. பரிசுத்த வேதாகமத்தில் என்னென்ன சத்தம் இருக்கிறதோ அப்படி கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தேன். ஒன்னு, ஆதியாகமம் 3:8 பகலின் குளிர்ச்சான வேளைகளிலே தேவன் ஏதேன் தோட்டத்தில் உலாவினார். அல்லேலூயா. அந்த சத்தத்தை ஆதாம் ஏவாள் கேட்டார்கள். தேவனின் சத்தம். இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இடத்துல தேவனுடைய சத்தம். அந்த தேவனுடைய சத்தம் பல எச்சரிப்புகளை கொடுக்கிறது. அந்த 3:9 சொல்கிறது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே எங்கே? அந்த கேள்வியை நீங்க உங்களை கேட்டு பாருங்க. அந்த தேவ சத்தம் உங்களை நோக்கி வருகிறது. நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவருக்குள் இருக்கிறாயா? உலகத்தில் இருக்கிறாயா? மாய்மாலமாக இருக்கிறாயா? வேஷம் தரித்துக் கொண்டிருக்கிறாயா? உலக பிரகாரமாய் வாழ்கிறாயா? தேவனுக்குள்ளாக வாழ்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது? நீ எங்கே இருக்கிறாய்? உலகத்துல சொல்றான், உன் முதுகே உனக்கேத்தான் தெரியாது அண்ணாத்த பிறருக்கு நையாண்டி செய்வது சரியில்லைன்றான். உன் முதுகு உனக்கே தெரியாத பொழுது அடுத்தவனை பார்த்து அவ அப்படி இவன் இப்படி என்று சொல்லுவதற்கு நமக்கு யாரும் இல்லை. நான் அந்த ஐயாவை பேசிட்டு அவர் சொன்னாரு, ஒருத்தன் சொன்னானா, எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னா. என்ன பிடிக்கல? எனக்கு வாழ. அப்ப இன்னொருத்தர் சொன்னா, உனக்கு வாழ பிடிக்காது என்ன தென்னையை வச்சுக்கலாம். புரியலையா? உனக்கு வாழ தானே பிடிக்கல, என்ன வை? தென்னையை வச்சுக்க. அப்போ எவ்வளவு ஞானமா அந்த பதில சொல்லிக்கலாம் பாருங்க. எனக்கு வாழவே பிடிக்கலையா, வாழ பிடிக்காது என்ன வச்சுக்க, நீ தென்னையை வச்சுக்க. ஏன்னா ஒருவனு கெட்டு போவது தேவனுக்கு. யாத்திராகமத்தின் புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம் 15:27 உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளை ஒன்றை உனக்கு வரப்பண்ணே, நானே உன் பரிகாரியாக கர்த்தர். இதுதான் கர்த்தருடைய சத்தம். உலகம் 4:12 சொல்கிறது, அந்த அக்கினியின் நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோடு பேசினார். வார்த்தைகளின்படி சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள், அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதை அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை. அப்படின்னா என்ன? அக்கினியிலிருந்து கர்த்தர் பேசினார், ஆனா அங்க என்ன இல்ல? ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லையாக ரூபம் ஒன்றும் இல்லையே. வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். அவருக்கு வெள்ளியினாலோ பொன்னினாலோ தங்கத்தினாலோ மரத்தினாலோ வைரத்தினாலோ வைடூரியத்தினாலோ என்ன செய்யக்கூடாது? எதையும் செய்யக்கூடாது. ஏன்னா அங்க அக்கினியிலிருந்து எதை கேட்டீங்க? அவருடைய சத்தத்தை தான் கேட்டீங்க. 13 சொல்கிறது, நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை 2 கற்பனைகளை எழுதினார். என்ன எழுதினார்? மேல வானத்திலும் கீழே பூமியில பூமிக்கு தண்ணீரிலும் ஒரு தெய்வத்தை உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், தொழுது கொள்ள வேண்டாம், திருடாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, ஏமாற்றாதிருப்பாயாக, பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக, இப்படி எல்லாம் 10 கட்டளைகள் சொன்னா அதை கைப்பிடித்தால் கடைபிடித்தால் போதுமானது. அதனாலதான் உபாகமத்தில் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். 28ஆம் அதிகாரத்துல 1-14 வாசிக்கும் பொழுது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளில் உன்னை, அதான் பாடணும், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே. அப்போ அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்போம் என்றால், கடைபிடிப்போம் என்றால், கை கொள்வோம் என்று சொன்னார். பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளை கர்த்தர் உன்னை
சொல்லுங்க, பக்கத்தோட ஆளை பார்த்து சொல்லுங்களேன். கர்த்தர் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். கர்த்தர் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். நன்மை கிருபை உன்னை தொடரும். உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவார். அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடு. அதுக்கு அடுத்து சொல்லிட்டு 28ஆம் அதிகாரத்துல 15 இருந்து 68 வசனங்கள் அவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கட்டளையின்படியும் உனக்கு கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கூடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படுகிற சாபம் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். அது 14 வசனத்தோட ஆசீர்வாதத்தை முடிச்சுட்டு 68 வசனம் வரல சாபத்தை வந்து சொல்றாரு. அப்போ கர்த்தருடைய சத்தத்துக்கு கேட்கணுமா கேட்க கூடாதா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சத்தத்துக்கு கேட்கணும். சொல்லுங்க, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்றால் என்ன? அதான் என்ன? எது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் உயிரோடு இருக்கிறவங்களும் மேகங்கள் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவதுதான். இது என்ன வருக? ரகசிய வருகை. இந்த ரகசிய வருகை இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க. பைபிள் இருக்குன்னு சொல்லுது. ரகசியன்ற வார்த்தை இருக்குது, ஆனா ரகசிய வருகைன்ற வார்த்தை இல்லை. கர்த்தருக்கு பயந்தவர்களோட கர்த்தருடைய ரகசியம் இருக்குது. நிறைய ரகசியம் இருக்குது. ரகசிய வருகைன்னு சேர்ந்து இல்லை. அப்படி சேர்ந்து இல்லாம போறதுனால வருகை இல்லாம கிடையாது. சீக்கிரம் வருவார், மனவாட்டிய சபையை எடுத்துக்கொள்ளப்படுவார். இந்த சத்தத்தினுடைய தொடர்ச்சி அடுத்தவார். இப்ப என்ன சொல்லியிருக்கிறேன்? மெல்லிய மாவு, மெல்லிய வஸ்திரம், மெல்லிய பஞ்சு நூல், மெல்லிய சத்தம். அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தா இப்பொழுது சொல்லப்படுகிற சகல ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டாகும். இல்லாவிட்டா என்ன வரும்? கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறார். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். எனவே இதனுடைய தொடர்ச்சி, கர்த்தருடைய சத்தத்தினுடைய தொடர்ச்சி அடுத்த வாரத்தில் நாம் தியானிப்போம். அவருடைய வருகைக்கு எப்பொழுது ஆயத்தமாக இருப்போம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் கிறிஸ்துவுக்குள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு பெயர், மத்திய ஆகாயத்தில் சந்திப்பதற்கு பெயர் தான் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். சபை என்றால் அது இயேசு கிறிஸ்துவுடைய தலை என்பது பொருள். எனவே ஆண்டவர் நமக்கு தலையாக இருக்கிறார். நீங்கள் நானும் அவயங்களாக இருக்கிறோம். எப்படி கண்ணுக்கோ காதுக்கோ காலுக்கோ ஒரு பாதிப்பு வந்தால் சரீரம் முழுவதும் துடிக்குதோ, அதே போல ஒரு சபையில ஒரு அங்கத்தினருக்கு ஒரு பாதிப்பு வந்தால் நாம் எல்லாரும் துடிக்கிறவர்களாய் அக்கறை செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எல்லாத்துக்கும் தலை இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் சபைக்காக இயேசு கிறிஸ்து தான் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி மீட்டிருக்கிறார். சபைக்கு அவரே தலைவர். இந்த சபை அவர் வரும்போது எடுத்துக்கொள்ளட்டும். அவர் வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.